வணக்கம். இன்னைக்கு விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகான 2 இளம் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பண்ணியிருந்தோம். இந்த வெள்ளை மறையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அழகான 4 பல் இருக்கக்கூடிய தலையீத்து கிடேரி. அடுத்து செவல மறையில் இருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா 6 பல்லில் இருக்கக்கூடிய ஒரு 2வது ஈத்து மாடு. 2 மாடும் அப்படி ஒரு அழகில் நல்ல அம்சமான மாடுக. 2 மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்திருக்கும் போது தான் அழகான பெண் கண்டு போட்டு கொடி எல்லாமே அழகாக விழுந்துருந்துச்சு. கறவெல்லாம் பீச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக நல்லா நைஸாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்மளோட வீடியோவை ரொம்ப நாள் பார்த்து அங்கேருந்து நம்மளை தேடி வந்திருந்தாங்க. அந்த வெள்ளை மறையில் இருக்கக்கூடிய தலையத்து கிடேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 12 லிட்டர்லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய கறவை கெப்பாசிட்டியில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து ஒரு நேர கறவை தான் பீச்சிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 லிட்டர் பால் வந்துச்சு. வீட்டுக்காரங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 வேளைக்கும் 14 லிட்ரு 15 லிட்ரு ஷுவராக இருக்குதுன்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிக்கு வந்து 2 வேளைக்கும் சேர்த்து 12 லிட்டரு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு போய் ஒரு 15 லிட்டர் கறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் வண்டி கொண்டு வந்து நம்மகிட்ட மாடுகள் வாங்கிட்டு போகிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையாகவே அங்கே இருந்தே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்மகிட்ட மாடு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட அவங்க வீட்டு பக்கத்துலேயே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மாடு வாங்கியிருக்காங்க. அவங்களும் நம்மளோட மாடோட ரிவ்யூவை சொன்ன உடனே தான் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் இங்கே தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை தேடி வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட வாரத்துக்கு 5லேருந்து 7 லோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே கொஞ்சம் பால் உற்பத்தி அதிகமாக வந்து போயிட்டுருக்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தான். கிட்டத்தட்ட பாலோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 40லேருந்து 60 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா வேறு வேலைக்கு போகிறத காட்டியும் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து அவங்க பெஸ்ட்டாக வளர்க்கலாம். அதில் பெரிய லாபங்கள் இருக்குது. இதை மாதிரி மாடுகள் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வாங்க. சூப்பராக உங்களுக்கு மாடுகள் பண்ணித்தரேன்.